ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை. அதாவது நம்ம வாழைக்காய் ஃப்ரை தான் அப்படி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நான்வெஜ் பிரியர்கள் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள் பிரியருக்கு என்னென்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஸ்டைலில் வறுத்து கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்ய போகிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கட் பண்ணி அந்த மீன் மாரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை சில பேர் ஒன்றும் பாதியமாக வேக வச்சு பண்ணுவாங்க. நம்ம வேக வைக்காமையும் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு உண்டான மசாலா பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணுறோம், வித்தியாசமாக பண்ணுறோம். இது நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நாங்களும் எங்கள் பழைய வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ என் பையன் கேட்டான் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக அவனுக்கு மீன் மாரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக அழகாக வெட்டி 2 வாழைக்காய் 3 பீஸ் வந்துச்சு. ஸோ அழகாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெட்டி இந்த மாதிரி ரோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க லெமன் இருந்தால் லெமன் ஊற்றிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கலர் வரணும்னா கேசரி பவுடர் போட்டுக்குங்க. அப்படின்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கிறோம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, ஒரு கலர் பவுட்ரு, அது கேசரி பவுட்ரு, அப்படி இல்லைன்னா காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கிரேவியாக, அதாவது கொஞ்சம் மசாலா ஓட்டுற மாதிரி. லெமன் இருந்தால் லெமன் ஊற்றிங்க, லெமன் இல்லைனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒன்று ஒன்றா மசாலாவில் அழகாக இந்த வாழைக்கால் அழகாக நம்ம என்ன பண்ணலாம், எப்படி மீனுக்கு வறுத்து வைக்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். இது நம்ம கம்பல்சரி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறதில்ல, வேக வைக்கிற மாதிரி தான் உடனே பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வச்சு அந்த மசாலா ஊறுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மசாலாவும் நல்லா அந்த வாழைக்கால இறங்கும். நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்குறோம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில பேர் முட்டை அடித்து ஊற்றுவாங்க, இதில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க மசாலாவில், அப்படியும் பண்ணலாம். இது பியூர் வெஜ்ஜில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண, வெறும் மசாலா வச்சு எல்லாருமே பண்ணி சாப்பிட்லாம். நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராக மசாலாலாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 20 நிமிஷம், குறைஞ்சி 20 நிமிஷம் மாதிரி ஊறட்டும். ஊறினா தான் நல்லா நமக்கு என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரை கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். அது பிறகு நம்ம எப்படி வறுக்கிறது பார்ப்போம் மக்களே. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மீன் எப்படி வறுக்கிறோமோ அது தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுப்பில் தவ வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றாச்சு. அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நம்ம வச்சு இரும்பு தவா, சூப்பராக மீன் மாதிரியே வறுக்கணும் பாருங்கள். நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக்கில் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடணும். இப்போ நல்லா மசாலா ஒட்டியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலா ஒட்டியிருக்கு. மேலே கூட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். பார்க்கறதுக்கு அப்படியே பாருங்கள் மீன் ஃப்ரை மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். சூப்பராக வேகுது. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு சைடு நம்ம திருப்பி போடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மேலே மூடி வைக்க வேண்டாம், ஏன்னா அந்த தண்ணி அப்படியே கிழங்குல படும்போது ஒரு மாதிரி இருக்கும். இதை அப்படியே ஊற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணி அப்படியே எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுவோம் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், நம்ம ஒன்று திருப்பி போட்டுட்ருக்கோம். ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் வந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் வேகட்டும், அதற்கு வெயிட் பண்ணணும் நம்ம.
எல்லாமே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை வேணுன்றவங்க மேலே கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோதாங்க மக்களே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். பாருங்கள், அருமையாக வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை மாரி நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள், சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பராக மீன் மாரி ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய கட்டுறது சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம்.